ஹலோ ஆங்கிலர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் செஷன் N4க்கு வந்திருக்கோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழை மீன் வந்து கொஞ்சம் அடிச்சிட்ருக்கு. ஏன்னா காற்று ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக நவம்பர் டிசம்பரில் வர வாழை மீன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நிறையா வந்திருக்கு. ஸோ சின்ன சின்ன ஜிக்ஸ்லாம் நல்லா மாட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக கேச்சஸ் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கேச்சஸ் பாருங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கி N4க்கு ஒரு மார்னிங் செஷன் வந்திருக்கோம் அல்ட்ரா லைட்டில் ஜிக்ஸ் போடுறதுக்கு. இப்போ வந்து வாழை மீன் ரீசெண்டாக அடிச்சுட்டு இருக்கனால இன்றைக்கி வந்து ஃபிஷிங் வந்திருக்கோம். குட்டி குட்டி தான் இருக்கும் எல்லாம். நம்ம நண்பர் கூட வந்திருக்காரு. யாரோ லைன் எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே அங்கே போயிருக்கேன் பக்கத்தில். கொஞ்சம் கூட்டம் நாளைக்கெல்லாம் வந்தால் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் ஆளுக்கு எல்லாரும் போட்டிருப்பாங்க. வாழை தானா? வாழை தான். கைஸ், அடிச்சுட்டான் மீன். நல்ல சைஸு. அங்கே மேலே போட்டீங்க, இறங்கும் போதே அடிச்சது ப்ரோ. தானா? வருது. ட்ரிபிளுக்குள்ள மாட்டியிருக்கான். அடுத்து பேக் டு பேக் ஸ்ட்ரைக் எல்லாருக்கும். கேப் விடாதீங்க. அவ்வளோதான் ப்ரோ, செம சைஸு. லைனாக அடிச்சது, போட் வந்துச்சு, முடிச்சு. யாரோ லைனத்துக்கு மேலே போட்டிருக்கீங்க. இன்னொருத்தர் லைனு, பசை கலர் லைனு. மீன் வருது.
சில நேரம் அப்படியே கூடயே ஸ்விம் பண்ணிட்டு வந்துடும். செம்ம சைஸு. அது ஆமாம் ஏஞ்சிக்கு தான் யாருதோ பறந்து வருது. எது அப்புறம் வந்து பிளேடுன்னு ஒரு மாடல். வாழைதான் அடிச்சா போயிடுச்சா? கடிச்சு விட்டுருது. இல்லை ப்ரோ, ட்ராக் நல்லா இழுத்தானே. சின்னதுக்கு இந்த வந்த மீனுக்கே ட்ராக் இழுக்கல. தெரியலையே. அடிச்சிருக்கான். இறங்கும் போதே அடிக்குது ப்ரோ. சைஸு செம்ம சைஸாக ஃபவுலுக்கான்னு தெரியலையே. சைஸு சைலண்டாக சம்பவம் பண்ணுறீங்க. பா மதா சைஸு. அங்கே ட்ரிபிள் ஸ்ட்ரைக்கு. தூக்கிடுங்க. ஃபாஸ்ட்டாக சுற்றிடுங்க. ஸ்கேச்சஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபிஷிங் செஷன் வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10:40 ஆயிடுச்சு. ஒரு 6:30 மணிக்கிட்ட தான் வந்திருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரமாக ட்ரை பண்ணிருந்தோம். நல்ல ஸ்ட்ரைக் இருந்துச்சு. பட் போட் நிறைய வந்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படியே கம்மியாச்சு. போட்டு வராத நேரம் நல்லா மாட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விட்டு மாட்டிகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி டோட்டல் கேச்சஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் கவருக்குள்ளே இருக்குது. ஸோ இன்றைக்கி
இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நல்லா அடிச்சது. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பெரிய டேக்கல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், பட் எதுவும் யூஸ் பண்ணலை. அண்ட் அல்ட்ராலைட் ஜிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. மீன் மாட்டிட்டு தான் இருக்குது, பட் எங்களுக்கு டைம் ஆசனால கிளம்பிகிட்டு இருக்கோம். அப்புறம் கவர மீனா டெல்லி வாழை பார்த்தீங்கன்னா ஜிக்ஸில் தான் அதிகமாக ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேஸ், அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான், நான் கிளம்புறேன். ஸோ இன்னொரு தரமான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.